டெல்லி மேலிடம் வந்து அண்ணாமலை காவு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நீங்க கேள்வியை சற்று கடுமையா கேக்குறீங்க, சற்று மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு கூட இருக்கு. இதனாலதான் அண்ணாமலை பிஜேபி மீது அதிருப்தியில இருக்கா. இதனாலதான் இத்தனை நாளா மீடியா வராத என்னை கார்னர் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட. வாழ்த்துக்கள். என்னன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில போயிட்டு அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா? சின்ன கவுண்டருக்கு பெரிய கவுண்டருக்கு சண்டை அப்படின்னு அதை பார்க்க முடியாதுல்ல. பீரங்கி கேள்விகள், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்விகளா நீங்க போடுறீங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை விட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபி எதிர்த்தே பிரச்சாரம் பண்ணுவாரா? இந்த வாய்ப்பு இருக்குது. இப்ப வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை பிஜேபி எதிர்ப்பாமா? 14 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னா அண்ணாமலை எதிர்கட்சி தலைவர் இருக்கிற வாய்ப்பை வந்து சரியான கட்டமைப்போடு விஜய். அதிமுக என்ன பண்ணும், திமுக என்ன பண்ணும்? ரெண்டு கட்சிகள் எங்க போகும்? பணி நிறைவு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வந்து ஆசிரமத்துல வேலையை பார்க்க சொல்லுங்க. 100 வருடம் அவங்க பரம்பரையா வேலை பார்க்கறதுக்கு மன்னராட்சியா இது? திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பகைச்சுக்கிட்டு அண்ணாமலைனால புதிய கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் கட்சியை புதிதா தொடங்குறவரு. அப்ப விஜய் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை முதலமைச்சர் ஆக விஜய் வந்து ஸ்ட்ராங்கா தக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தக்கம் வைத்துக் கொண்டால் எம்ஜிஆர் மாதிரி 14 வருஷத்துக்கு இப்போ வந்து களத்துல வந்து உதயநிதியா விஜயா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நடுவுல அரசியல் இருக்கிற கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காவல்துறை சேர்ந்தவங்க அரசியலுக்கு வரணும். அவர் பழைய ஆட்களை எல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு யாரெல்லாம் குற்றப்பண்ணி இருக்காங்க, யாரெல்லாம் வந்து கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அலிகேஷனுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அத்தனை பேரையும் நீக்கி ஒரு புதிய அரசியலை கொண்டு வரவில்லை என்றால் ஒரு பக்கம் இளைஞர் பட்டாலும் சீமான் பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல பெரும்பாலான இளைஞர் பட்டாலும் விஜய் பக்கத்துல இருக்கு. அப்ப எந்த நம்பிக்கையில அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு? தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலைக்கு நேர் எதிரி வந்து விஜய் தானா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்விகளை கேட்கறீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனா பேச வேண்டிய களத்தை வந்து நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்க மிஸ்டர் வளர். பேசாத இருந்த அரசியல் பேச வச்சுட்டீங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வளன். ஒரு உளவுத்துறை செய்தி கேள்விப்பட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரியை தேடி வந்திருக்கேன். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சேலத்துல ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கூடிய சீக்கிரமே கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு எங்களுக்கு மீடியா பர்சன் எங்களுக்கு ஒரு உளவுத்துறை செய்தி வந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு. இல்ல, அவர் வந்து பல்வேறு செய்திகள் அது மாதிரி வந்த வண்ணம் இருக்கிறது உண்மைதான். இன்றைய தினம் வந்து வர்ற லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனில் வந்து எதிர்கட்சியினுடைய தலைவர்கள்லாம் வந்து என்ன மாதிரியான பின்னணியில் இருக்காங்க, தகுதியற்றவர்கள்லாம் எத்தனை பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிற பொறுப்பை வந்து பிஜேபி அவருக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரு தகவல்கள் வந்திருக்கு. இருப்பினும் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பை முழுமையாக வந்து ஒரு பீரியட் முடிச்சிட்டார். அடுத்த செஷனில் தான் வந்து அவர் வந்து வேற ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அப்படின்னா பிஜேபியில் அண்ணாமலையோட சகாப்தம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, பிஜேபியினுடைய 2வது முறையும் அவர் தலைவரை போட வேண்டும் என்கின்ற கருத்து பரவலாக இருந்துச்சு. இப்ப இல்லையா? அது ஏற்கப்படவில்லை. சரி, அது ஏற்கப்படவில்லை. அது காரணம் என்னன்னா, இது பிஜேபி காலத்தின் சூழ்நிலை கருதி ஏடிஎம்கேவோட டைப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா எம்பி எலெக்ஷன் வந்து அண்ணாமலை தலைமையில் நடந்தபோது 18% மேலே வாக்கு வாங்கியிருந்த போதிலும் தொகுதிகளில் வந்து சோபிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் ரெக்கார்டு இருக்கு இல்லையா? அந்த ரெக்கார்டை அனலைஸ் பண்ணி தான் வந்து மேலிடத்தில் எடுத்த முடிவு வந்து இது வந்து நம்ம வந்து வேற ஒரு மாநில கட்சியோடு இணைந்து நம்ம வந்து சட்டசபையை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அண்ணாமலை முதல்ல எடுத்த ஸ்டாண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கட்சியின் மேலிடம் வந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா மாற்று. அதற்கு வந்து அரசியல் அதிகாரத்திற்கு இதுவரை வந்து யாருக்கெல்லாம் மறுக்கப்பட்டதோ அந்த தலைவர்களை நான் ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் வந்து அவர் வந்து என்ன செஞ்சார், அன்புமணி ராமதாஸை இணைச்சார். என்னங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், அவங்க வந்து தேமுதிக இது போன்ற அத்தனை இயக்கங்களையும் வந்து இணைச்சாங்க. முக்குளத்தூர் பேரவையில் கட்சியை சேர்ந்த சில நண்பர்களையும் இணைச்சாங்க. இப்பெல்லாம் வந்து அரசியல் அதிகாரம் வந்து ஒரு சாரர்களால் மட்டுமே வந்து நீண்ட நாட்களாக வந்து
ஆளப்படுகிறது. அந்த வந்து எல்லாருக்கும் அரசியல் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முழக்கங்களை தான் அண்ணாமலை முன் வச்சு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு ஓட் பேங்கிங் வச்சிருந்தார். ஆனா எந்த இடத்துல மோடிக்கும் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த இடத்துல அந்த முறிவு ஏற்பட்டு கட்சியை விட்டு இல்ல மாநில கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிற போது ஏற்கனவே வந்து கடந்த 3 ஆண்டுகளா வந்து அதிவேகமா வந்து இவர் வந்து ஒரு புதிய கருத்தியலை வந்து முன்னெடுக்கிற பொழுது இப்போ வந்து அதே தலைவர் எந்த தலைவர்களோடு நம்ம பயணம் பண்ண முடியாதுன்னு அவர் கடந்த 3 ஆண்டுகளாக அவருடைய மாநில தலைவராக இருக்கும்போது தினமுமே வந்து அறிக்கைகளில் சொல்லி கொண்டிருந்தாரோ அவர்களோடு பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கட்சியில் வந்து அவர் வந்து இருந்தாலும் தலைமையில் அவர் இருந்தால் அவங்களோட வந்து பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மேலிடம் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம். பிஜேபி டெல்லி மேலிடம் வந்து எடப்பாடியோட நலன் தான் நமக்கு வேணும், அதுதான் முக்கியம், அண்ணாமலை நம்ம பழி கொடுத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலை காவு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு ஸ்டாண்ட் எடுத்திருக்கா? அதோட விளைவு தான் இதுவா? நீங்கள் கேள்வியை சற்று கடுமையாக கேட்குறீங்க. அதவே நான் மிதமாக சொல்கிறேன் பாருங்க. அரசியல் சூழ்நிலை கருதி எடப்பாடியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையுடைய தலைமை வந்து ஏற்புடையதாக இருக்காது என்று கருதியதனால் நயினார் நாகேந்திரனை தலைவராக போட வேண்டிய சூழ்நிலை. ஆனா அண்ணாமலையை வந்து டெல்லியில ஏதோ ஒரு எம்பியாவோ அல்லது ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராவோ அல்லது ஏதோ ஒரு கட்சியோட முக்கிய பொறுப்புலையோ அண்ணாமலையை அமர வைக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அந்த பேச்சு என்ன ஆச்சு? இந்த இடத்துல தான் வந்து சற்று மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு கூட இருக்கு. ஏனென்றால் இதனாலதான் அண்ணாமலை பிஜேபி மீது அதிருப்தியில இருக்காரா? இதனாலதான் இத்தனை நாளா மீடியா வராத சமீப காலமா 2 நாட்களா என்னை கார்னர் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட கார்னர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அல்லது அண்ணாமலை ஃபாலோயர்ஸ்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அண்ணாமலை வந்ததுக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு காவல்துறை சேர்ந்தவர்கள், நீதித்துறை சேர்ந்தவர்கள், வழக்குரைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. அதாவது எப்போவுமே அரசியலுக்கு வந்து போலீஸ்காரவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு இருந்த நிலைமையில் கவர்னராக போடுவாங்க, அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போடுவாங்க, ஹியூமன் ரைட்ஸில் போடுவாங்க, அரசியலுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரன் வந்தால் இங்கே இருக்கிற திருடனுக்கெல்லாம் பயம், போலீஸ்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமையை உடைச்சி தரைமட்டமாக்கி எங்களாலேயும் அரசியல் பேச முடியுங்கிற இடத்துல அவர் வந்து சேர்ந்தது நான்லாம் வந்து அவரை ரசித்தேன். ஏன்னா காவல்துறை சேர்ந்தவருங்கிற முறையில் அண்ணாமலையை நாங்கள் ரசிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நம்மளும் அரசியல் பேச வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்தில் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் யாரெல்லாம் கைது செஞ்சோமோ, யாவனையெல்லாம் ரிமாண்ட் பண்ணமோ அவனெல்லாம் மந்திரி ஆயிடறான். அந்த சூழ்நிலையில் இவங்களெல்லாம் வந்து இப்போ மிஸ்டர் அருண் சொல்லுவார் பார்த்தீங்களா, சென்னை கமிஷனர் அருண் சொல்லுவார், கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் சொல்லுவார். ஸோ காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளே களையப்பட வேண்டும் என்றால் அரசியல் இருக்கிற கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காவல்துறை சேர்ந்தவங்களாம் அரசியலுக்கு வரணும். அப்போ தான் கருப்பாடுகள் களையப்படும். ஏன்னா அரசியல் தலைமைகள் அவர்களை களையெடுக்கவே இல்லை. அண்ணாமலை தமிழ்நாட்டோட பிஜேபியா மீண்டும் ஆக்கப்படலை, ஒரு எம்பியா ஆக்கப்படலை, டெல்லி பிஜேபி தலைமை ஒரு இடம் கொடுக்கல, ஒரு ஆளுநர் ஆக்கப்படலை. அதனால அண்ணாமலை பிஜேபி தலைமை மீது அதிருப்தியில் இருக்காரா, அல்லது பிஜேபி தலைமை என்று சொல்லப்படக்கூடிய ஜேபி நட்டா, அமித்ஷா, மோடி போன்றவர்கள் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்காங்களா? அண்ணாமலை வந்து அது போன்ற பதவிகளில் அமரப்பட வைக்கவில்லை என்ற காரணத்தினால் அண்ணாமலைய பயணம் சற்று தள்ளி போகிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் உற்று பார்க்கப்படுகிறது. இப்போது நடந்திருந்த உயர்மட்ட கமிட்டி கூட்டங்கள் எதிலுமே வந்து அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து அந்த சேரில் அமர வைத்து விட்டு வாழ்த்து சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய கலந்துரையாடல்களில் வந்து அண்ணாமலை அழைக்கப்படவில்லை அல்லது கலந்து கொள்ளவில்லை என்கின்ற நிகழ்வுகள் வந்து உங்கள் கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு மூலதனமாக அமைஞ்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில போயிட்டு சேலத்துல அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணணும்? அப்ப இந்த ரசிகர் மன்றம் ஓபன் பண்றது மூலமா அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு ஒரு லீட் பாயிண்ட் எடுத்துக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலையும் கொங்கு பெல்ட்லேருந்து வந்த லீடர். கொங்கு பெல்ட்டில் நாங்கள் அண்ணாமலையை தான் ரசிக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே சண்டை பார்க்க முடியாதுல. எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா அப்படின்னு மண்டலத்துல ரெண்டு கவுண்டர்கள், சின்ன கவுண்டருக்கு பெரிய கவுண்டருக்கு சண்டை அப்படின்னு அதை பார்க்க முடியாதுல்ல. இல்ல யாருக்கு எந்த தலைமையின் கீழ் அரசியலை சந்திக்கணும்
இன்றைய அரசியல் மேடையை யாரோட தலைமையில் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய பேச்சு இருக்கு, பேச்சு போயிட்டு இருக்குது. அந்த பேச்சுல வந்து பலர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலர் ஏற்கிறார்கள், சிலர் அண்ணாமலையும் ஏற்கிறார்கள். இந்த நம்பர் வந்து எது அதிகம் எது குறைவு அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் உற்று தோக்கி எனக்கு சொல்லணும். என்னங்க, ஆனால் இரண்டு சார் உளவுத்துறை நேற்று தினம் நான் கோயம்புத்தூர் போயிருக்க போது அங்க பழனிசாமியின் தலைமை தான் ஏற்கிறோம் அப்படிங்கறதான் எனக்கு நண்பர்களாக வந்து சொன்னாங்க. அண்ணாமலை வந்து அவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அவர் பிஜேபி சேர்ந்தவங்க மட்டும் தான் ரசிக்கிறாங்க. இவர் அனைத்து கொங்கு சமூக மக்களிடமும் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் மேலோங்கி இருக்கிறது. அப்ப அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தானா? தினகரனா, சசிகலாவா, ஓபிஎஸ்ஆ, செங்கோட்டையனா, யாரு? இல்ல எடப்பாடி அல்லது விஜயை பார்த்து நம்மளும் நமக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் வந்துச்சு, இப்ப விஜய்க்கு கேள்விகள் புறமே வந்து பீரங்கி கேள்விகள், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்விகளா நீங்க போடுறீங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தலைமையை ஏற்கிற பொழுது ஒரு ஹிமாலயன் ஸ்டாக், அது வந்து தஞ்சாவூர்ல இருந்து அதிகார மையத்தை சேலத்துக்கு நகர்த்துவது 25 ஆண்டுகளாக மையம் கொண்டிருந்த தஞ்சாவூர் அரசியலை சேலத்து அரசியலாக மாற்றியவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து எடப்பாடி பழனிசாமியால் தான் சாத்தியமாயிற்று. அதில் வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து விளையாட்டுத்தனமாக வந்து தனக்குத்தானே வந்து தீ வைத்து கொண்டார் என்று கூட நான் சொல்றேன். செங்கோட்டையன் சீரியஸா சண்டை போட்டாரு, அவர் விளையாட்டுத்தனமா சண்டை போட்டாரு. செங்கோட்டையனுக்கு சீரியஸ்னஸே புரியல. சாதாரணமா என்ன சொல்றாங்க, சாதுரியம் நீங்க செங்கோட்டையனுக்கு சாதுரியம் பத்தல, செங்கோட்டையனுக்கு சாதுரியம் பத்தல, விவரம் பத்தல. அப்ப ஓபிஎஸ் ஏங்க இவர் ஓபிஎஸ்க்கு சாதுரியம் போதுமா? ஓபிஎஸ் சொல்லி சாதுரியம் போதும். டிடிவி தினகரனுக்கு சாதுரியம் பத்தல, சசிகலாவுக்கும் சாதுரியம் பத்தல. அப்ப யாருக்கு சாதுரியமா நடந்துக்கிறா? எடப்பாடி பழனிசாமி தானா? எடப்பாடி பழனிசாமி சாதுரியமா நடந்துக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வமும் சாதுரியமா நடந்துக்கிறாரு. என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி நான் வர்றதுக்கு தயாராகிறேன் அப்படிங்கிறத வந்து தினசரி அறிக்கையாக வந்து பன்னீர்செல்வம். ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, அவரிடம் அவர் தலைமையை மாற்றினா தான் நான் உள்ள வருவேன் அப்படின்னா அப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் போய் அண்ணாமலை வந்து இல்லை நீங்க தினகரன் அண்ணாச்சியை வந்து இணைக்க போறேன் அப்படின்னு சொல்வது ஏற்புடையது அல்ல. இந்த இடத்துல அண்ணாமலை சாதுரியமா நடந்துக்கிறாரா? புதிய கட்சி ஆரம்பிக்க போகக்கூடிய இந்த பேச்சு பின்னணியில மீடியா வெளிச்சத்துக்குள்ள வரல, பொதுவெளியில வரல, ஆனா பின்னணியில பேசப்பட்டு இருக்குல்ல, அண்ணாமலை விஜய் மாதிரியே புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. இல்ல அண்ணாமலை எனக்கு போதுமான தகவல் இல்லை, ஆனால் உங்க தகவலின் அடிப்படையில் நான் பேசுறேன் இல்ல ஒருவேளை அண்ணாமலை அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பட்சத்தில் அவருக்கு தினகரன் ஆதரவு தேவை. அப்ப அதனாலதான் தினகரனை போய் சந்திச்சாரா? அதனாலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் சந்திச்சாரா? அதனாலதான் ஓபிஎஸ் சந்திச்சாரா திரு அண்ணாமலை? சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்களேன். அண்ணாமலையே சொல்லிட்டாரு, நான் ரஜினிகாந்த் சந்திச்சேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சந்திச்சாரா என்று சொல்லுவதை விட அதனாலதான் சந்திச்சாரு நீங்களே சொல்லிருங்க. அப்ப அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறதுனாலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சந்திச்சாரு, டிடிவி தினகரனே சந்திச்சாரு. இப்படிதான் என்னை பொறுத்தவரை தமிழக அரசியல் களத்திற்கு புதிய தலைவர்கள் தேவை, மிகப்பெரிய தேவை இருக்கு. அதுல வந்து தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வந்து துணை முதல்வராக இருந்து இந்த இவ்வளோ பெரிய தமிழகத்தை வந்து தலைமையேற்று நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அத்தனை மந்திரிகளுமே வந்து இம்மிடியட்டா ரிட்டையர்ட் ஆக வேண்டிய மந்திரிகள். திமுக அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் ரிட்டையர்ட் ஆக வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேவிலையும் ரிட்டையர்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்றால் பாதி பேர் வந்து கேஸ் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கன்விக்ஷன் கொடுத்துருவேன், எல்லா கேஸும் நாங்கள் எந்த கேஸும் க்ளோஸ் பண்ண மாட்டோம்னு தூச்சி தட்டி தயாராக வச்சுருக்குது. டெல்லியில் ரைடு நடத்தி வச்சுட்டு அங்கே ஒரு 15-16 கத்திகளை வந்து அங்கே தயார் நிலையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களே கொண்டாந்து அரசியல் களத்தில் மறுபடியும் நிறுத்தி அசிங்கப்படுவீர்களானால் இத்தனை நாளும் அண்ணாமலைக்கு பின்னாடி பிஜேபி இருந்துச்சு, அண்ணாமலை அது ரொம்ப துணிச்சலா அதிரடியா பண்ணாரு. ஆனா இப்ப அண்ணாமலை தனி கட்சி அப்படின்னா பின்னாடி பிஜேபி இருக்காது. அந்த பழைய அதிரடி நடவடிக்கை அண்ணாமலை வசம் இனிமேல் இல்லாம போயிரும்ல. இல்ல அரசியல் இல்லாம ஆட்சி இல்லாம அண்ணாமலை இருக்கிறாரு இல்லங்கிறது வேற விஷயம். அண்ணாமலை தனியாக இயங்கினாலும் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு 2 அணிகள் உருவானாலும் உதயநிதி வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் பழைய ஆட்களை எல்லாம் வந்து புறந்தள்ளி விட்டு யாரெல்லாம் குற்றப்பின்னணி இருக்காங்க, யாரெல்லாம் வந்து
கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு முறை வந்து அலிகேஷனுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அத்தனை பேரையும் நீக்கி ஒரு புதிய அரசியலை கொண்டு வரவில்லை என்றால் உதயநிதி இந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் ஆக முடியாது. ஓகே, பட் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பகைச்சுக்கிட்டு அண்ணாமலையினால புதிய கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை வந்து திரும்பி திரும்பி ஏற்கனவே பல முறை நீங்கள் விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும், என்னுடைய இலக்கு 26 அல்ல, அதுக்கு அடுத்த தேர்தல்ங்கிறாரு. அந்த அடுத்த தேர்தல் நான் இப்போ இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த தேர்தலுக்குள் இன்றைய அழுக்கு நிறைந்த அரசியலுக்கு அத்தனை பேருமே வந்து அரசியலை விட்டு சென்று விடுவார்கள். நீங்க சொல்றது பார்த்தா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப இந்தியன் கிரிக்கெட்ல சீனியர் பிளேயர்லாம் இல்ல, ஓகே, குறிப்பா இந்தியா வர்சஸ் அண்ணாமலையோட மேட்ச்லயே விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்ல, இப்படி நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இல்ல, அதே மாதிரி தான் வெறும் யங் டீம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாறப்போகுது. லீடரா வரப்போறாரா? இல்ல, அண்ணாமலை தவிர்க்கவே முடியாது. விஜய், அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், சீமான், இந்த 4 பேர் தான் களத்துல. விஜயை பொறுத்த வரைக்கும் வரப்போற தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டி. யாருக்கு? ஒன்னு தாவேகா, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சியை புதிதாக தொடங்குறவரு தன்னிகரற்ற தன்னம்பிக்கையோட தான் வரணும். அந்த தன்னம்பிக்கை விஜய்க்கு இருக்குது. அண்ணாமலைக்கு இருக்குமா? அண்ணாமலைக்கு இப்ப இருக்காதுல்ல, இருக்க வாய்ப்பு இல்ல. 2026 தேர்தல் முடிஞ்சுதான் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரா? இல்ல, எந்த சூழ்நிலையில் ஆரம்பிச்சாலும் அவர் எதிர்கொள்ள வேண்டியது அடுத்த எலெக்ஷன். ஓகே, அப்ப விஜயை எதிர்த்து நிப்பாரா அல்லது விஜயோட கூட்டணி போவாரா? அடுத்த எலெக்ஷன்ல வந்து 3 பேருக்கு போட்டி. யார் யாருக்கு? அண்ணாமலை 2031 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான், இந்த 4 பேர் தான் வந்து களத்திலே இருக்க போறாங்க. சீமான் சீனியர் லீடர் இல்ல, இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இல்ல, சீமான் வந்து 36 லட்சம் ஓட்டுக்கும் 18.8%க்கும் 38%, 42%க்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற போட்டி. கள நிறுவனத்தில் நீங்க வந்து அதாவது பின்னணியில் இருக்க, நான் சீமானை வந்து மதிப்பதால அவர் அரசியல்ல வந்து உழைத்திருக்கிறதுனால அவரை லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டே இருக்கிறேன் நான். இப்ப நீங்க அவரை வந்து ஏத்தியோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச நான் விரும்பல. 2026 தேர்தலோட சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப 2036 எடப்பாடி பழனிசாமி இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்ப அண்ணாமலையோட வயது 40, விஜயோட வயது 51 இல்ல 42, அண்ணாமலையோட வயது 42 43 வைங்களேன், விஜய் 51, என்னங்க சீமானு வந்து கிட்டத்தட்ட 52 53 இருக்காரு. ஸோ இந்த இளைஞர்கள், இந்த வயதை ஒட்ட அரசியல்வாதிகள் வந்து போட்டிக்கு வருகிற பொழுது அதுல ஜூனியர் மோஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். நீங்க இந்த ஏஜை வச்சு சொல்லக்கூடிய இந்த புள்ளி வரத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை அண்ணாமலை ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிடுவாரோங்கிற கேள்வி இயல்பா வந்துருது. இல்ல, அவங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் அதை நம்பிக்கையோடய பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அடுத்த சிஎம் போஸ்டர்லாம் ஓட்டியிருக்காங்க. அப்ப விஜய் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிறேன். விஜய் வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்கா தக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தக்கம் வைத்து கொண்டால் எம்ஜிஆர் மாதிரி 14 வருஷத்துக்கு தக்கம் வைத்துக் கொள்வாரானால் விஜய் வந்து சோபிக்கலாம். அடுத்த 14 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னா அண்ணாமலை எதிர்கட்சி தலைவர் இருக்கிற வாய்ப்பை வந்து சரியான கட்டமைப்போடு விஜய். அதிமுக என்ன பண்ணும், திமுக என்ன பண்ணும், 2 கட்சிகள் எங்க போகும்? அவங்க தான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்கெல்லாம் வந்து பணி நிறைவு பெற்று வந்துட்டோம் இல்லையா, அதனால பணி நிறைவு பெற்று அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்க வந்து ஆசிரமத்தில் வேலையை பார்க்க சொல்லுங்க. 100 வருடம் அவங்க பரம்பரையா வேலை பார்க்கறதுக்கு என்ன மன்னராட்சியா இது? ஏங்க தொலைச்சு விடுவாங்களே. பாரம்பரியம் உங்க வீட்டுல போர்டு மாத்தி, எங்க தாத்தா கவுன்சிலர், எங்க முப்பாட்டன் வந்து எங்க முப்பாட்டன் ஜமீன்தாரு, அப்புறம் எங்க தாத்தா கவுன்சிலரு, நாங்க அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, இப்படி எல்லாம் வரிசையா போட்டுக்கணும். உங்க வீட்டுல போர்டு மாட்டிக்கிங்க. அப்படின்னா உதயநிதியோட நிலைமை அரசியல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உதயநிதி வந்து சமூக நீதி என்கின்ற பயணத்துல வந்து நீங்க கடைசி வரைக்குமே வந்து திருமாவளவனை கூட தக்கம் வச்சுக்க முடியவில்லை, கம்யூனிஸ்டுகளை தக்க வைத்துக்க முடியவில்லை. அப்ப திருமாவளவன் அவங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக இருக்கிறார்களே ஒழிய அரசியல் அதிகாரம் 2031 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப உதயநிதிக்கும் வந்து விஜய்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விஜய் வந்து அனைவருக்குமான அரசியல்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து முதன்மையானது. கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அனைவருக்கான அரசியல்னு விஜய் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதை வந்து உதயநிதி டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் என்ன கொடுக்க போதோ அதை ஏற்றுக்கொள்ளதான். அப்ப அதிமுகவோட நிலைமை, பிஜேபியோட நிலைமையெல்லாம் எதிர்கால அரசியல்ல இல்ல சார். ஒரு கடையை வந்து
200 வருஷத்துக்கு வந்து கடை வச்சுட்டு பிழைக்க முடியாது சார். வேற வேற பிசினஸ் பார்க்க வேண்டியதானே. அப்ப சீமானும் கூட்டணி வச்சிருவாருங்கிறீங்களா ஒரு கட்டத்துல? ஆமா, சீமான் வந்து அண்ணாமலை அடுத்த கூடயோ இப்ப இவங்க ரெண்டு பேர் அல்லது இவங்க விஜய் ரெண்டு கூடயோ? பேர்த்துல யாரோ ஒருத்தரோடு வந்து எதிர்காலத்துல வந்து, ஏன்னா சீமான் வந்து ஒரு ஏற்கப்பட வேண்டியவரா தவிர்க்கப்பட வேண்டியவரா அப்படின்னு பட்ட அரசியல் கழகத்துல ஏற்கப்பட வேண்டியவர், தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத Yes. சீமான அந்த அந்த உயரத்துல வச்சுப்பாங்க. அவரை தவிர்க்க வேண்டுமோ அல்லது ஒடுக்க வேண்டுமோ அல்லது அவர் வந்து நீக்கப்பட வேண்டும் என்று என்னால் சொல்ல இயலவில்லை. ஏனென்றால் அவருடைய உழைப்பு வந்து கடுமையானது, நேர்மையானது. அவர்கிட்ட இருந்து அவர் வந்து வந்து சோபிக்க முடியாததுக்கு ஒரே காரணம், அரசியல் அனைவருக்குமானது, கூட்டணி என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்ல மறுக்கிறார். அதுதான் வந்து அவருடைய பின்னடைவுக்கு காரணம். என்னங்க, இந்த வார்த்தைகளை வந்து அவர் வந்து முன்பே வந்து சொல்லியிருந்தார்னா, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே உறக்க சொல்லியிருந்தார்னா, சீமான் வந்து இன்னும் பல மைல்கள் முன்னேறி சென்றிருக்க வாய்ப்பு இருந்தது. என்னங்க, அதை வந்து சீமானை விட்டு வெளியே வந்த பலர் வந்து இப்போ வந்து சமூகத்தில் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தை வந்து களத்தை வந்து நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டீங்க மிஸ்டர் வளன். பேசாத இருந்த அரசியலாம் பேச வச்சுட்டீங்க. வேற என்ன கேள்வி? கமான். தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலை நிறைவா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை உங்களுடைய கருத்து? தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை இருக்கட்டும், இருக்கட்டும். அவருக்கு வாய்ப்பு வரும்போது ஜொலிக்கட்டும். அவருக்கான வாய்ப்பு வரும்போது ஜொலிக்கட்டும். ஒரு பக்கம் இளைஞர் பட்டாலும் சீமான் பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல பெரும்பாரியான இளைஞர் பட்டாலும் விஜய் பக்கத்துல இருக்கு. அப்ப எந்த நம்பிக்கையில அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்களை இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எம்பி எலெக்ஷன்ல வந்து புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,40,00,000. தற்போது வர இருக்கிற எம்எல்ஏ எலெக்ஷன்ல 3 கோடி பேர் வந்து புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க. புதிய வாக்காளர்கள் திருச்சி கூட்டத்தில், பெரம்பலூர் கூட்டத்தில், திருவாரூர் கூட்டத்தில், நாகப்பட்டினம் கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்கன்னா, எந்த அரசியல் அதிகாரம் அனைவருக்கும் இல்லை என்று இவ்வளவு நாள் மறுக்கப்பட்டதோ, இந்த விஜயாவது இந்த அரசியலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான், அந்த ஏக்கத்தோடு தான் அந்த இளைஞர்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு ஒரு கேள்வி பொதுவா எல்லாருமே முன்வைக்கிறாங்கல்ல. இருக்கட்டுமே, இருந்தா என்ன எப்படியோ விஜய் எப்படியோ வந்து ஒரு மாற்று அரசியல் உருவாகாம இல்லையா? 2031 தமிழக வெற்றிகளுக்கும் பிஜேபியோட கூட்டணி வைப்பது உறுதியா? வைத்தால் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, பகைவரும் இல்லை. அப்ப தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலைக்கு நேர் எதிரி வந்து விஜய் தானா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்விகளை கேட்குறீங்க. அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து களத்துல வந்து உதயநிதியா விஜயா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதுக்கு நடுவில், இந்த போராட்டத்துக்கு நடுவில், இந்த கூட்டணி போராட்டத்துக்கு நடுவில் எந்த இடத்துல வந்து நின்று எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொள்ள போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒருவேளை பிஜேபியை விட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபி எதிர்த்தே பிரச்சாரம் பண்ணுவாரா? அந்த வாய்ப்பு இருக்குது. இப்ப வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை பிஜேபி எதிர்ப்பு. ஆமா, நீங்க சொல்றபடி விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி ஆயிட்டா அண்ணாமலை எதிர்க்கிறது தவிர வேற வாய்ப்பே இல்லை. உங்களுடைய யூகத்தின் அடிப்படைக்கு தான் நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் வளன். ஓகே, ரொம்ப நிறைய விஷயங்களை தமிழக மக்களுக்கு புட்டு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நம்ம அரசியல் ரீதியா தீனி போட்டிருக்கோம். மக்களே நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.